கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அழகன் ஸ்ரீ முருகன் மலை கோயிலில் முதன்முறையாக மகாதீபம் ஏற்றப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அழகன் மலை முருகன் கோவில் புதிதாக அமைத்து அதற்கான கும்பாபிஷேகம் கடந்த நவம்பர் மாதம் 3ஆம் தேதி நடைபெற்றது. தொடர்ந்து கோயிலில் 48 நாட்கள் நடைபெற்ற மண்டல பூஜை நடைபெற்று வருகிறது. இந்த திருக்கோயிலில் வள்ளி தேவசேனா சமேத அழகன் ஸ்ரீ முருகன் தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கிறார். இந்த நிலையில் இந்த ஆண்டு முதல் முறையாக கார்த்திகை தீப திருநாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக மூலவர் அழகன் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மகா கற்பூர தீபாராதனைகள் நடைபெற்றன. பின்னர் கோவில் மலை உச்சியின் மீது 300 லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய கொப்பரை அமைக்கப்பட்டு அதில் நெய், எண்ணெய் மற்றும் பிரம்மாண்ட திரியும் வைக்கப்பட்டது. மூலவர் முருகப்பெருமானுக்கு ஆராதனைகளை தொடர்ந்து தீபமானது ஏற்றப்பட்டு திருக்கோயிலை வலம் வந்து உச்சியின் மீது உள்ள கொப்பரையில் மகாதீபம் ஏற்றப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. அப்போது நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷத்துடன் பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். மேலும் வான வேடிக்கைகளுடன் பட்டாசுகளும் வெடித்து கார்த்திகை தீப திருநாள் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. திருக்கோயிலில் ஆகம விதிப்படி சொக்கப்பானையும் கொளுத்தப்பட்டு சிறப்பு வழிபாடுகளும் வந்திருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்களும் அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டன. இந்த மண்டலாபிஷேக பூஜை நடுவில் மகாதீபம், கார்த்திகை மகாதீபம் இங்கே ஏற்றிருக்கோம். ரொம்ப விசேஷமான முறையில் இந்த கார்த்திகை தீபம் கொண்டாடிட்டு இருக்கோம். முதல் முறையாக இந்த மலையில் ஏற்றுறோம். கோவில் கும்பாபிஷேகமாகி மண்டலாபிஷேகம் நடந்துட்டுருக்கு. முதல் முறையாக இந்த மகாதீபம் ஏற்றப்பட்டிருக்கு. இந்த மகாதீபத்துக்காக விசேஷமான முறையில் ஒரு பெரிய கொப்பரை ஒன்று தயார் பண்ணியிருக்கோம். ஒரு 300 லிட்டர் நெய் பிடிக்கிற மாதிரியான ஒரு கொப்பரை. அதில் 200 மீட்டர் காடா திரி போட்டு ரொம்ப விசேஷமாக அந்த தீபம் ஏற்றிருக்கோம். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த தீபத்தை தரிசனம் பண்ணி சுவாமியுடைய அனுகிரகத்தை பெற்றுட்டு வராங்க. இந்த மண்டலாபிஷேகத்துடைய பூர்த்தியானது டிசம்பர் 21ஆம் தேதி ரொம்ப சிறப்பாக ஹோமங்கள், மாலையில் மகா திருக்கல்யாணம், இந்த வைபவங்கள்லாம் தொடர்ந்து நடக்க இருக்கு. அதுலேயும் எல்லா பக்தமையன்பர்களும் கலந்து கொண்டு முருகப்பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரமாகும்படி வேண்டுகின்றோம்.